மோப்பனா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மைக்கேல். உங்களுக்கு தீபாவை பத்தி தெரியுமா? நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம தீபாவை பத்தி தான் பேச போறோம். அவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். எங்க சேனலை பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தீபாவோட வாழ்க்கை. கை நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சாங்க தீபா. நம்ம எல்லாருடைய ஆசையும் அதுதான். ஆனா தீபாவால வாழ்க்கையில செட்டில் ஆக முடியல. அதே சமயம் யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு முடிவு தீபாவுக்கு ஏற்பட்டுச்சு. தீபாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள துண்டு துண்டா வெட்டி ஒரு சூகேஸ்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. 4 அக்கா தங்கச்சி ஒரு தம்பியோட பிறந்த தீபாவுக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை. 3 வருஷத்துக்கு முன்னாடி தீபா தனது 3 சகோதரிகளுடன் தம்பியோட சென்னைக்கு வராங்க. சென்னை மாதவரத்தில் 5 பேரும் ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை தேடிக்கிறாங்க. 30 வயசு ஆன தீபாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கொஞ்சம் காசு பணம் சேர்த்துட்டா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சாங்க தீபா. ஐயப்பந்தாங்கல்ல ஒரு ஊதுபத்தி கம்பெனி இருக்கு. அங்கதான் தீபா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. வேலை இல்லைன்னா வீடு, என்னைக்காவது நைட் ஷிஃப்ட் இருக்கும். இப்படிதான் தீபாவோட 3 வருஷ வாழ்க்கையும் கடந்து போச்சு. கடந்த 17ஆம் தேதி வீட்டுல இருந்து கிளம்புன தீபா வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா தீபா வீட்டுக்கு வரல. கம்பெனில நைட் ஷிஃப்ட் இருந்தா தீபா வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஆனா 2 நாளா அவரை பத்தி எந்த தகவலும் இல்ல. தீபாவோட தம்பி விக்ரமன் அக்காவுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காரு. போன் சுவிட்ச் ஆஃப். திரும்ப பண்ணி பார்த்திருக்காரு. போன் ஆனே ஆகல. உடனடியா மாதவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அக்காவை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு விக்ரமன். அது மட்டும் இல்லாம ஃபைண்ட் மை லொகேஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அக்காவோட லொகேஷன் எங்க காட்டுறதுன்றதா பார்த்திருக்காரு. அதுல அக்கா துறைப்பாக்கத்தில் இருக்கதா காட்டியிருக்கு. 19ஆம் தேதி காலையில துறைப்பாக்கத்துக்கு போன விக்ரமன் அக்காவை காணுன்றத போலீஸாரிடம் சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட போலீஸ்காரங்க துறைப்பாக்கம் குமரன்குடியில் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ஒரு கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. ஏதோ தப்பா போகுதுன்னு விக்ரமனோட உள்மனசு சொல்லுது. அங்கே போய் பார்த்தா ஒரு சூகேஸை சுற்றி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் உயர் போலீஸ் அதிகாரிகள்லாம் அங்கே ஆஜராகிருந்தாங்க. ரத்தம் வலிய சூகேஸை திறந்து இது உங்கள் அக்காவான்னு பார்க்க சொன்னாங்க. அதை பார்த்ததும் விக்ரமனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, மூக்கெல்லாம் ரத்தம் வலிய 5 அடி இருக்க தீபாவை ஒரு சூகேஸ்குள்ளே சுருட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து விக்ரமன் தகச்சு போயிட்டாரு. வார்த்தையே வரல அவருக்கு. ஆமாம் சார், இது என்னோட அக்கா தான் தலையாட்டினாரு. அடுத்த நொடி ஏன் சார் எங்கள் அக்காவுக்கு இந்த நிலைமைன்னு கதறி இருக்காரு விக்ரமன். கொஞ்சம் பொறுங்க, கண்டுபிடிப்போம்னு சொல்லி போலீஸார் ஆறுதல் படுத்திருக்காங்க விக்ரமனை. ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணி சூகேஸ்குள்ளே அடைக்கணும்னா இதுக்கு பின்னாடி ஒரு பாலியல் குற்றம் இருக்கணும் போலீஸ்காரன் நினைச்சாங்க. துறைப்பாக்கம் ஐடி பீப்புள்ஸ் நிறைய வசிக்கிற ஒரு ஏரியா. அதனால எல்லா இடங்கள்லையும் சிசிடிவிக்கு பஞ்சமே இல்லை. யார் தவறு பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. ஒவ்வொரு சிசிடிவியா ஆய்வு செஞ்ச போலீஸ்காரங்க அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பார்த்தசாரதி நகர் ஃபர்ஸ்ட் சீட்ல ஒரு வீட்டில் போய் நிக்கிறாங்க. வசதிக்கு அந்த வீட்டில் எந்த குறையும் இல்லை. குற்றவாளின்னு கைது செய்த நபர் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு. பேரு மணிகண்டன், சொந்த ஊரு சிவகங்கை. இறந்து போன தீபாவின் பக்கத்து மாவட்டக்காரர். 26 வயதான மணிகண்டன் பிஇ முடிச்சுட்டு பெருங்குடியில் ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்தார். பார்த்தசாரதி நகரில் அக்கா வீட்டில் அம்மாவுடன் வசித்து வந்தார் மணிகண்டன். ஆனா ஊதுபத்தி கம்பெனியில் வேலை செஞ்ச தீபாவுக்கும் பிஇ படித்த மணிகண்டனுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு? இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மணிகண்டனின் அம்மாவும் அக்காவும் அடிக்கடி சொந்த ஊர் போகிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதே சமயம் கை நிறைய சம்பளம், வீக்கெண்ட் லீவுன்னு மணிகண்டன் ஜாலியாக இருந்தார். அவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு ஏற்பட்டது. சில ஆன்லைன் ஆப் மூலமாக புரோக்கர்களை அணுகி எனக்கு தமிழ் பேசுகிற பெண்கள் வேணும், எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருக்காரு மணிகண்டன். அந்த புரோக்கர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஊதுபத்தி கம்பெனியில் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துருந்த தீபா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பாலியல் தொழிலுக்கு வந்திருக்காங்க. அவர் விருப்பப்பட்டு இந்த தொழிலுக்கு வரல. அவருக்கு பண தேவை இருந்தது. குறைஞ்ச சம்பளம், வயசு ஏறிக்கிட்டே போகுது. இதே மாதிரி பல காரணங்களால் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டவர் தான் தீபா. உன் அழகுக்கும் உன் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ராத்திரிக்கு 18,000 சம்பாதிக்கலான்னு ஆசை வார்த்தை காட்டியிருக்காங்க சிலர். 12,000 ரூபாய்க்கு இப்படி 30 நாள் கஷ்டப்படுறேன்னு தூண்டில் போட்டிருக்காங்க. அந்த தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீன் தான் இந்த தீபா. எப்படியாவது சம்பாதிச்சு ஊர்ல போய் செட்டில் ஆகணும்னு அவசரப்பட்டாங்க தீபா. அதுக்கு பிறகு நைட் ஷிஃப்ட்னு சொல்லி தீபா பாலியல் தொழிலில் ஈடுபட்டதா போலீஸ்காரங்க சொல்றாங்க. கடந்த 17ஆம் தேதி நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு வந்த தீபா மணிகண்டனை தான் சந்திச்சிருக்காங்க. ஆனா மணிகண்டனை தீபா சந்திச்சிருக்கவே கூடாது. அம்மாவும் அக்காவும் ஊருக்கு போனதுனால தீபாவை வீட்டுக்கு வர வச்சு உல்லாசமா இருந்திருக்காரு மணிகண்டன். தீபாவோட அழகுல ராத்திரி பூரா மணிகண்டன் சொக்கி போய் கடந்தாரு. அப்புறம் ஏன் தீபா கொலை செய்யப்பட்டாங்கன்னு தானே கேட்குறீங்க? ராத்திரி பூரா உல்லாசமா இருந்த மணிகண்டன் கையில 12,000 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. அதே நேரத்தில் 18,000 ரூபாய் கிடைக்குன்ற ஆசையில தான் தீபா மணிகண்டனை பார்க்க வந்திருக்காங்க. மணிகண்டன் கொடுத்த 12,000 ரூபாவை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு 18,000 ரூபாய் வேணும்னு கேட்டிருக்காங்க தீபா. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பேசினபடி 18,000 ரூபாய் தரலனா போலீஸுக்கு போவேன்னு தீபா மிரட்டியிருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த மணிகண்டன் வீட்டில் இருந்த சுத்தியல் எடுத்து தீபாவோட தலையில சரமாரியா தாக்கியிருக்காரு. நில குழஞ்சு போன தீபா கொஞ்ச நேரத்தில் அங்கே மயங்கி விழுந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க. அம்மாவும் அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டா மணிகண்டன் மாட்டிப்போன்னு நினைச்சு தீபாவோட உடலை ஒரு சூட்கேஸ்ல வச்சு அப்புறப்படுத்த நினைச்சிருக்காரு.
தீபா கொஞ்சம் உயரமானவங்கன்றதுனால அவங்க அந்த சூகேஸ்குள்ளே அடங்கலை. அதனால் இவர் சுத்தியல் எடுத்து தீபா கையை காலெல்லாம் உடச்சி அந்த சூகேஸ்குள்ளே அடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அதிகாலையில் அந்த சூகேஸை எடுத்துகிட்டு போய் கட்டுமான தொழில் நடந்திருக்க இடத்துல போட்டிருக்காரு மணிகண்டன். காலையில் வேலைக்கு வந்த ஒருத்தர் அந்த சூகேஸை பார்த்துட்டு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் அக்காவை தேடி விக்ரமன் அங்கே வர தீபாவோட கோர முடிவு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வேலை தேடி வர்ற ஒருத்தவங்க பின்னாடி ஒரு கதை இருக்கும். அதில் ஒரு சில பேரோட கதை ரொம்ப சோகமாக இருக்கும். 30 வயதாகியும் கல்யாணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்க எவ்வளோ பெண்களில் ஒருத்தர் தான் தீபா. பாலியல் தொழிலை அவர் விரும்பி ஏற்கல, சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை சிக்க வச்சிருக்கு. நாங்கள் தீபாவோட தம்பி விக்ரமன்கிட்ட பேசணும். நொந்து போயிருந்த அவரால் எதுவும் பேச முடியல. மணிகண்டனை போல சென்னைக்கு வேலை தேடி வரும் இளைஞர்கள் நிதானமாக இருக்கணும், இல்லைன்னா நரகத்தை தான் அனுபவிக்கணும்.